கைஸ், இதுதான் நம்மளோட புது புது யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் நேம் தான் ரெட் பன்னி. அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு காஸ்டியூம் செட்டப் பண்ணும்ல, அதைத்தான் இப்போ செட்டப் பண்ண போகிறோம். நம்மளுக்குன்ட்டு ஒரு காஸ்டியூம், அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரெஸ் கலெக்ஷனு, வாழ்க்கையிலேருந்து குப்பத்தா இருக்க எல்லாத்தையுமே காட்டுறேன் கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்றைக்கும் ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 பண்டில்ஸ் வந்து இருக்கும். சின்ன அக்கௌண்ட் தான், அவ்வளோ பெரிய அக்கௌண்ட் இல்லை. இது நானே ஓன்லாக கிரியேட் பண்ணி 5 வருஷமாக விளாண்டுட்டு இருக்கேன். அவ்வளோதான். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்லேருந்து பார்த்துடலாம். ஓகே, நான் இப்போ வந்து நான் வாய்ஸ் கொடுக்க போகிறதில்ல. இதுக்கு மேலே நீங்களே அப்படியே பார்த்துக்கோங்க, சரிங்களா? சவுண்டு மட்டும் கொஞ்சம் கேட்போம், அது மட்டும் என்னால் ஸ்கிப் பண்ண முடியல, சரிங்களா? அதை மட்டும் மன்னிச்சுக்கொள்ளுங்கள். இப்போ நம்மளோட காஸ்டியூம் பார்த்துருப்பீங்க, அதாவது இதெல்லாமேவும். அடுத்து வந்து நான் இருக்க எல்லாத்தையுமே காட்டிடுறேன். அதுக்கடுத்து நான் வந்து நம்மளோட காஸ்டியூம் வந்து காட்டுறேன். இப்போ எனக்கு சவுண்டு கேட்குது, ஏன்னா அந்த ஃபேன் சவுண்ட் என்னால் கம்மி பண்ண முடியல, சாரி மன்னிச்சுக்கோள்கள். ஓகேவா, அடுத்ததை காட்டிடுறேன், பார்க்கலாம்.
ஒரு வழியாக எல்லாம் பார்த்து வச்சுருப்பீங்க. அது டவுன்லோட் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த அக்கௌண்ட் அவ்வளோ டவுன்லோட் பண்ணல. ஏன்னா அந்த நான் திரும்பி டெலிட் பண்ணிட்டு எத்தனை நாள் டவுன்லோட் பண்ணல. சரிங்களா? ஓகே, நம்மளோட காஸ்டியூம் பார்த்துடலாமா? இப்போ தான் நம்மளோட காஸ்டியூமாக கேட்டிங்கன்னா காஸ்டியூம் மாற்றுவேன். நீங்கள் சொல்கிறத வைப்போம். அடுத்து என்னென்ன வைக்கலாம் அப்படி சொல்லுங்க வைப்போம். ஓகே, ரெட் பண்ணி வைக்கிறதுக்கு அடையாளமான ரெட் பண்ணி வச்சிடலாம். சேனல் நேமும் ரெட் பண்ணி தான். ஜஸ்ட்மாங்காச்சும் வச்சுக்கிப்போம். சட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ அடுத்து ரெட் பனியோட ரெட்டு கலர் ஷூ. இந்த ஷூனாலே நம்மளுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ தான் வைப்பேன். அதுதான் இந்த ஷூ. நம்மளோட காஸ்டியூம் பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்மளோட பர்மனண்ட் காஸ்டியூமாக இருக்கணும். இதுதான் நம்மளோட காஸ்டியூம். இந்த காஸ்டியூம் நான் இனிமேல் போட போகிறேன். இதுதான் நம்மளோட காஸ்டியூம். லட்சம் கிளி இது இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு யார் வந்தாலும் சென்டாகி பாருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம புதுசாக விண்டோ ஓப்பன் பண்ணலாமா? அந்த விண்டோவில் நீங்களும் ஜாயின் ஆகலாம். நீங்கள் நேம் மாற்ற தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து புஷ் பண்ணி கொடுத்தா போதும். நீங்கள் நேமு எதுவுமே மாற்ற தேவையில்ல. நீங்கள் நேம் மாற்றினா கூட உங்களோட லாஸ்ட் மட்டும் எஃபெக்ட் மாற்ற பாருங்க. அவ்வளோதாங்க. இந்த கில்டை தான் பழகிருக்கேன். ஆனால் இந்த கில்டை நம்ம இனிமேல் இருக்க மாட்டோம். நம்ம புது கில்டு ஓப்பன் பண்ணோம்னா இந்த வீடியோ கீழே கில்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஸ்மால் யூடியூபர் தான். இப்போ நான் வீடியோ போடுறது சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் எடிட்டிங் அவ்வளோ தெரியாது. அதனால தான் நான் எடிட் பண்ணாமே வீடியோ போடுறேன். கூடிய சீக்கிரம் எடிட்டிங் ஆப்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்து அதுக்கேற்றாப்புல செலவு பண்ணிட்டு போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஆப்புக்கு வந்து ஆப்லாம் போடாமல் எடிட்டிங் இல்லாமல் இந்த வீடியோ போடுறேன். அடுத்து கன் கலெக்ஷன் பார்த்துடலாமா? அவ்வளோ இருக்காது, ஆனாலும் பாருங்கள். எவ்வளோ நந்து போயிடலாமா? சரி, வெயிட் பண்ணுங்க. கன்ல போயிடும் எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து இல்லை. நான் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கல. நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இன்னொன்று விஷயம் நான் சொல்லலை. இதோட இதுதான் உங்களுக்கு பவர் கூட இருக்கு.
அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம ப்ரொஃபைல் பார்த்துடலாமா? வாங்க. ப்ரொஃபைலில் நான் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் காட்டிடுறேன். இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏஞ்சலுக்கு எல்லாமே கட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோவுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு லைக்கு, அடுத்து நான் சொன்னதை மட்டும் கமெண்டில் போட்டு பாருங்க. கில்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. கில்டு ஓப்பன் பண்ண வேணாட்டி ப்ளூ கலர் ஆட்டை கமெண்ட் தட்டி விட்டுருங்க. ஆனால் மறக்காம ரெட்டை மட்டும் தட்டி விட்டுருங்க காய்ஸ். ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுறவங்க நம்ம ரெட் பண்ணிட்டு ஒரு கில்டே ஓப்பன் பண்ணி அந்த கில்டில் ரொம்ப ஸ்குவாடாக தமிழ்நாட்டை ஒன்று அடிக்கிறோம். தமிழ்நாட்டில் ரொம்ப நித்தி அப்படின்னு தான் வச்சுருக்கோம். பிடிச்சிக்கிற ரெட் பண்ணி கதையை பேர மாட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்று வேறு ஒன்று இருக்குது. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிப்போம், சப்ஸ்கிரைபும் முக்கியமாக பண்ணணும். ஏன்னா நம்மளோட யூடியூப் சேனல் மேலும் மேலும் வளர்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நம்ம ரெட் பண்ணி பேர் வச்சிடலாமா? ஓகே, வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வச்சுட்டோம். சேனல் நேம் ரெட் பண்ணி இன்ட்டு 2.0. சரி, தப்பா இஷ்டம் போல 2.0 0.2. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நித்தி, இதுதான் என்னோட நேம். இந்த நேமுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்க. அதுக்குன்ட்டு கில்டு நேமில் வந்து நித்திலாம் மாற்ற சொல்ல மாட்டேன். இதே ஸ்கேனர் கோட் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸ்கேன் பண்ணி கூட ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம புது கில்டு ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன். நாளைக்கு கில்டு ஆரம்பிக்கிறதோட வீடியோ வந்து வரும். டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணாமல் வீடியோ போடுறோம். ரெட் பண்ணி 2.0. இதுக்கு தான் நீங்கள் முழு சப்போர்ட்டை கொடுக்கணும், உங்கள் சப்போர்ட்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். த ரெட் பனி இஸ் பேக். அப்படிதான் சொல்கிற மாதிரி ரெட் பனி சேனல் புதுசாக வந்துருக்கு, பேக்லாம் கிடையாது. சரி, தேங்க்யூ பாய்.